ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழரை சனி நீங்கும் போது என்ன செய்ய வேண்டும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏழரை சனி நீங்கும் போது அந்த ராசிக்காரர்கள் அன்றைய தினம் புண்ணிய நதிகள், சமுத்திரம், நீர் தடாகங்கள், குளம் போன்றவற்றில் குளிக்கவும். இயலாதவர்கள் வீட்டில் உள்ள கிணற்றில் குளிக்கலாம். சமுத்திர ஸ்நானம் செய்யாதவர்கள் நல்லெண்ணெய் தலையில் வைத்து குளிப்பது சிறப்பு. குளித்து முடித்தவுடன் ஈர துணியுடன் இருக்கக்கூடாது. புத்தாடை அல்லது உலர்த்திய ஆடைகளை அணிய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்த பின்பு சிவ தரிசனம் செய்ய வேண்டும். இயன்றவர்கள் தக்க வேத விற்பனர்களை கொண்டு நவகிரக சூக்தம் ஜபம் செய்யலாம். மற்றவர்கள் நவகிரக ஸ்லோகங்களை சொல்லலாம். முதலில் குறிப்பாக சனீஸ்வர பகவானின் ஸ்லோகம் 9ஐயும் சொல்ல வேண்டும். வீடு அழுக்காக இல்லாமல் சுத்தமாக மெழுகி கோலமிட்டு காசு பணங்களையும் நகை ஆபரணங்களையும் பழங்களையும் சுவாமி பூஜை அறையில் வைத்து கண்ணால் பார்க்க வேண்டும். புதிய ஆடை அல்லது அணிந்திருந்த பழைய ஆடைகளை ஏழைகளுக்கு தானம் வழங்க வேண்டும். அதுபோல ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். பசுவிற்கு அகத்திக்கீரை உண்ண தருவது ரொம்ப சிறப்பு. ஏழை பிராமணர்களுக்கு தாம்பூலம் தட்சிணை கொடுத்து நமஸ்கரிப்பது நன்று. இப்போது சொன்னவற்றை செய்வது விசேஷம். முடியாதவர்கள் 15 நாட்களுக்குள் செய்யலாம். அதற்கும் சூழ்நிலை சரியில்லை எனில் அடுத்து வரும் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யலாம். இவ்வாறு செய்தால் சனீஸ்வர பகவானின் ஆட்சியில் சீக்கிய மனித சரீரம் பற்பல வளம் நலமும் விளையும் புனித பூமியாக மாறும். கஷ்டங்கள் குறையும், கவலை தீரும், களிப்பு மிகும். முக்கூட்டு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெயினால் ஒரு இரும்பு சட்டியில் வெள்ளை, கருப்பு, சிவப்பு வண்ண நூல்களை திரியாக இட்டு மேற்கு திசையில் தீபம் ஏற்றி வர வேண்டும். இதற்கு சனீஸ்வர தீபம் என்று சித்தர்கள் சொல்லுவார்கள். இந்த தீபத்தை சனி பகவான் சன்னதியிலும் ஏற்றலாம். இதனை கண்கூடாக ஒவ்வொரு நவகிரக சன்னதியிலும் காணலாம். இந்த தீபத்தை ஏற்றி நீலோர்பவ மலர், நீலச்சங்கு புஷ்பம், வன்னி இலை, வில்வ இலைகளால் தீபத்தை பூஜித்து சனி பகவானை சாந்தி பரிகாரம் செய்யலாம். ஸ்லோகங்களை ஜெபித்து இந்த தீப ஜோதியானது எங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக பிரகாசத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குதூகலத்திற்கும் ஏற்பட்டுள்ளது என்று மனதில் திடமாக சங்கல்பத்துடன் மேற்கில் வைத்து எரிய விட வேண்டும். இந்த தீப பரிகாரம் தாங்க முடியாத சனி பகவானின் இன்னல்களிலிருந்து விடுவித்து சாந்தியையும் மகிழ்ச்சியையும் அளித்து சர்வ மங்களமும் அருளும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.